வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதியான தம்பதி. இப்போ தான் ஊருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுவும் நகர்ப்புறங்களில் இன்றைக்கு பெரும்பாலும் 6 அடுக்கு 10 அடுக்கு மாளிகைகள் தான். இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுங்களேன், எல்லா வீட்லேயும் அப்பப்போ சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும். ஒரு வீட்டில் மட்டும் எந்த சச்சரவு ஒரே அமைதியாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், நாமெல்லாம் தினத்துக்கு எத்தனை தடவை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் பார் எவ்வளோ அற்புதமான தம்பதிகள், ஒரு தடவை கூட ஒரு சத்தம் வந்தது கிடையாது, ஒரு சண்டை வந்தது கிடையாது. இருந்தால் இவங்கம்மா இருக்கணும்ப்பா தம்பதி என்று எல்லாருக்கும் ஆச்சரியமாக பேசினாங்க. சரி, இந்த ரகசியம் என்ன? நம்மால் சண்டை போடாமல் இருக்க முடியுதில்லை, இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க, அவன்கிட்ட கேட்டு பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி கேட்குறார். அவரை கூப்பிட்டு, இருந்த தம்பதியை கூப்பிட்டு, நீங்கள் மட்டும் எப்படிங்க சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த கணவர் சொன்னார், நாங்கள்லாம் அடிக்கடி சண்டைலாம் போட்டுக்க மாட்டேங்க, வருஷத்துக்கு 2 தடவை சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னார். அது என்ன 2 தடவை கணக்கு அப்படின்னார். ஒரு தடவை சண்டை போட்டு 6 மாதம் பேசிக்க மாட்டோமில்ல, மறுபடியும் வாயை திறந்தால் சண்டை போட்டுக்குவோம், மறுபடியும் பேச மாட்டோம் அப்படின்னாரு அவர். இப்படி ஒரு அமைதியான குடும்பத்தை என்னன்னு சொல்கிறது? இதுக்கு தான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு அருமையான பயிற்சியை கொடுக்குறார். சினம் தவிர்த்தல். எந்த காரணத்தினால தம்பதிக்குள்ள சண்டை சச்சரவு வருது, அதை அடையாளம் கண்டு அதை எப்படி 2 பேரும் பேசி கலந்துரையாடி அதை எப்படி சீர்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்து விட்டோம் என்றால், இந்த 6 மாதம் கோபம் இருக்க அது அப்படியே குறைஞ்சி 5 மாதம் ஆகி, 4 மாதம் ஆகி, 1 மாதம் ஆகி, 1 வாரம் ஆகி, பிறகு கோபம் வரும்போது மறந்து போகக்கூடிய அளவுக்கு பக்குவம் வந்துவிடும். அதுக்கு முறையான பயிற்சிகள் வேணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடம் போன காலம் எடுத்துங்களேன், எல்கேஜியோ இல்லை 1ஆம் கிளாஸோ அ எழுதுகிறாங்க. இந்த 12 எழுத்தை எழுதுறதுக்கு நம்ம எத்தனை முறை சொல்லி கொடுத்துருப்போம், எத்தனை முறை அது தப்பாக எழுதி திருத்திருக்கோம். அப்போ ஒரு 4 எழுத்துக்களை சொல்லித்தவதற்கே நாம் பல முறை முயன்றிருக்கிறோமே. அப்போ ஒரு குணத்தை மாற்றுவதற்கு சில முறையாவது நம்ம முயற்சி பண்ண வேண்டாமா? ஆனால் சோர்வில்லாமல் பயிற்சி செய்தால் நாமும் நம்மை மாற்றிக்க முடியும். பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது. இப்போ விளக்கத்தை பழக்கமாக்கிட்டால் வாழ்க்கை சுகமாகும். வாழ்ந்து பார்க்கலாமே. வாழ்க்கை வளமுடன்.